கோடி மலர் கொட்டி அழகு இல்லந்தன் கை சேர்ந்ததே. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் என் மாமனை பத்தி கொஞ்சம் நினைக்கிற வேண்டியது வேலையா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மாமன் பிரம்மனாகியவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு ஏற்கனவே பிரணவத்திற்கு பொது தெரியாததுனால அவர் சிறையில் கொட்டி சிறையில் அடைத்ததனால் அவர் இன்று என்ன பண்ணிருக்கிறாருனாக்க, என்னையே கொட்டி சிறையில் அடைச்சிட்டிய உனக்கு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வேலை நல்ல வேலை என்ன பண்ணிருக்காருன்னா, இப்பேற்பட்ட அழகு வாய்ந்த பெண்ணை படைத்து இந்த பெண்ணிற்காக நீ அடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இங்கே நம்மளே வர வச்சிருக்காரு. அதனால பிரம்மனுக்கு கொஞ்சம் எப்போதுமே மனசு வச்சு படைச்சாருன்னா அவர் மாதிரி பெண்ணை படைக்கிறதுக்கு யாருமே கிடைக்காது. மழை மழங்குற பலையா எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால இப்படித்தான் பெண்ணை படைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இவளையே நாட வேண்டும், இவளையே சேர வேண்டும் என்பதற்காக இங்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே அப்படிங்கிற மாதிரி இவள் ஏமாற்றுபவள் அல்ல, எப்பொழுதுமே எனக்காக உரித்தானவள் அப்படிங்கிறதுனால நான் எவனும் கொஞ்ச நேரம் தனியா தன்னந்தனியா அவரை பார்த்து பேசும் பொழுது எப்படி பார்க்க போறோம். தன்னந்தனியாக நீ வந்து நான் வந்த போது என்னை அறிந்தாரே பூருமாது இனம் தெரியாமல் மயங்குவதென்ன, முகம் தெரியாமல் கலங்குவதென்ன, என்னமோ சொல்லுங்கள் தள்ளியே நில்லுங்கள், நான் அவர்கள் தொட்டதால் உள்ளம் துடிக்கின்றது. தன்னந்தனியாக நீ வந்த போது என்னை அறிந்தாயே பூமுகமாது. தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாயே பூமுகமாது, இனம் தெரியாமல் மயங்குவதே,
போது என்னை அறிந்தாரே பூமுகமாறு. நீ வந்த போதே என்னை அறிந்தாரே பூமுகமாறு. முகம் தெரியாமல் காண்பவராலே என்னமோ சொன்னது தள்ளியே இருந்து தொட்டதால் உள்ளம் துடிக்கின்றது. தன்னந்தனியாரே நடந்த போது என்னை அறிந்தாரே பூமுகமாறு. கல்யாணம் பண்ணி இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது எங்க அம்மா அப்பாவும் எவ்வளவு சந்தோஷமாக இப்பேற்பட்ட மருமகளை அழைத்து வந்திருக்கிறாய் அப்படி என்று எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை பாராட்டணும். அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு உலகத்துல கல்யாணம் பண்றது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு பெண்மகளை கல்யாணம் பண்ணணும்னா இன்னைக்கு எத்தனை பவுன் நகை கேட்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு காலத்துல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா முதல்ல கட்டினது தாலி அப்படிங்கிறது பண ஓலையில தான் முதல் தாலி கட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பண ஓலையில இருந்து மஞ்சள்ல தாலி கைத்த மாட்டி அதை தாலி கட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாகரிகம் வளர தங்கத்தை எடுக்கும் பொழுது தங்கத்தை தாலியாக மாற்றி அதுக்கப்புறம் தான் தங்கத்துல தாலி செஞ்சு போட்டாங்க. ஆனா அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பெண்ணை மாப்பிள்ளை பார்க்க வரும் பொழுது மாப்பிள்ளைக்காரங்க என்ன பண்ணுது 5 பவுன் நான் போடுறேன் 10 பவுன் நான் போடுறேன் இந்த பொண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்னு போட்டு கட்டிட்டு போன காலங்கள்லாம் போய் இன்னைக்கு நம்ம போட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலையா போயிடுச்சு. இல்ல உண்மையாதான். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல அப்படி போட்டு கட்டிட்டு வந்ததுனாலதான் அந்த பெண்மகள் எப்பொழுதுமே என்ன பண்ணாங்க அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன்னாக்கா நான் உன் வீட்டுல இருந்து நான் ஒன்னும் கொண்டு வரலையா, எல்லாமே நான் சம்பாதிச்சது, நான் எனக்குன்னு கொண்டு வந்த மனைவி, எனக்குன்னு நான் உனக்கு உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் அன்னைக்கு பெண்மகள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பொண்ணு வீட்டுல இருந்து என்னைக்கு வாங்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு அந்த மாப்பிள்ளைக்காரன் இந்த பொண்ணு வீட்டுக்கு அடிமையா மாறிடுறேன். அதனாலதான் இன்னைக்கு வர்ற மருமகளுக்கு பூரா என்ன பண்றாங்க, நான் சமைக்கிறேன்னா நீ காய்கறி இருக்கு, நான் கூட்டுறேன்னா நீ துணிமணி தொகை அப்படின்னு போட்டா ஓட்டி போட்டு இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒற்றுமை இல்லாம போகுது. கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா இருக்கணும். அப்படி கணவன் மனைவி ஒன்னா இருந்தாக்கா ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து வாழ்வதே வாழ்க்கை. அப்பேற்பட்ட விட்டு கொடுக்காத வாழ்க்கை அது வாழ்க்கையே அல்ல. கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் 2 பேரும் மாறி ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துக்கணும். அப்படி விட்டு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அரிச்சந்திரன் பாத்தீங்கன்னா அரிச்சந்திரன் 56 தேசத்தையும் ஆண்டார். அப்படி 56 தேசத்தையும் அரிச்சந்திரன் சக்கரவர்த்தி ஆண்ட பொழுது அந்த அன்னைக்கு மனைவி நினைச்சிருந்தா 56 தேசத்தையும் ஆண்டுகிட்டு இருக்கீங்க, இப்ப போய் ஒரு முனிவர் கேட்கிறாருன்னு சத்தியம் பண்ணி 56 தேசத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு வரீங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு அன்னைக்கு கேட்டிருந்தா அன்னைக்கு அரிச்சந்திரனுக்கு சந்திரமதிக்கும் பேர் கிடைச்சிருக்காரு. அதே மாதிரி கடைசியில அரிச்சந்திரன் மனைவியை கொண்டாந்து வித்துவிட்டு கடைசியில அவரும் போய் சுடுகாட்ட ஆண்டார். அப்பவும் தான் மனைவி என்ன கேட்டா, ஏயா உன் கடனுக்கு என்ன போய் விற்கிறிய, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் தம்பி ஒரு கதை சொன்னேன். என்ன கதை சொன்னேன், வந்து வெளியில வந்தவொடனே ஒரு கதை சொன்னேன். புருஷங்காரங்க இருந்து சாக போனவொடனே பொண்டாட்டியாரு என்ன பண்ண, இந்த கைத்தை எடுத்துட்டு போவாத பெரிய கைதா எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னால அது மாதிரி இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் அப்படி ஆகிட்டு போயிடுது. அதனால அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பெண்மகள் சந்திரமதி அம்மா என்ன பண்ணாங்க, அரிச்சந்திரன் சொன்ன உடனே என்ன வித்து இந்த கடனை தீருங்க, எதுக்கு நீங்க சிரமப்படுறீங்க அப்படின்னு அந்த கணவனுக்காக விட்டு கொடுத்தா. அப்படி விட்டு கொடுத்ததுனாலதான் அவங்க வாழ்க்கை சிறப்பாக அமைந்தது. அப்படி எல்லாம் விட்டு கொடுக்காம போறதுனால இன்னைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கை எங்க நிக்குது தெரியுமா, நீதிமன்றங்கள்ல நிக்குது. இன்னைக்கு வழக்காடு மன்றங்கள்ல தான் ரொம்ப பேர் நிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா மனைவி பேச்ச புருஷன் கேட்கறது இல்ல, புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்கறது இல்ல. இன்னைக்கு அந்த நிலைமை ஆகி போச்சு. அதனாலதான் அடிச்சு அடிய போட்டும் அடிச்சு புருஷனை அடிச்சு விட்டு கூட
இங்க இருந்து காவல்துறையில போய் என் புருஷன் என்ன கொடுமை பண்ணிவிட்டான் அப்படின்னு கொண்டு போய் இன்னைக்கு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட நிர்ணயம் கொடுக்குறாங்க இல்லையா? அது மாதிரி எல்லாம் இல்லாம நான் இந்த பெண்மகளும் ஒரு மானை துரத்தி செல்வது போல் செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுனால பொன்னான தேடி நானும் ஓடி வந்தேன். நகர்ந்த நேரம் அந்த வணங்கியே அந்த மாப்போடும் மாயம் சாந்தி அடி சொன்ன பேச்சல் நீ மேலும் போட்டு எந்த மானு என்னை விட்டு போகவே போகாது. நானா சில மான்களை விட்டு கொடுத்தா தான் உண்டு. அடி நீ சொன்ன பேச்சல் நீ மேல போட்டு நாக்கோட மாச்சிரடி வந்த நேரம் அந்த வணங்கில அந்த மாட்டோட மாயமே நீ சொன்னது மேல போட்ட மக்களோட மாற்றினி அடி நான் சொன்ன பாட்டோடு வீசு காத்தோடு போச்சிரடி உன்மால தேடி நானும் ஓடி வந்தேன். மாடு தவிச்சு வாடுது மனசில நினைச்சு வாடுது. எனக்கும் ஆசை இருக்குது யாரா குடும்பம் தடுக்குது. மான தவச்சு வாடுது மனசுல நினைச்சு வாடுது. எனக்கும் ஆசை இருக்குது ஆனா வயசு தடுக்குது. உன்னை பறக்க முடியுமா? உயிரை தடுக்க முடியுமா? ராசாத்தி நீயும் நானும் வந்தாச்சு காலம் நீ வராது. மாட தேடி நானும் ஓடி வந்தேன். அவந்த நேரம் அந்த வணங்கின எனக்கும் உன்னை புரியுது உள்ளம் நல்லா தெரியுது. ராசே நம்ம சேர்த்தது அன்பு நம்ம பிரிச்சது. எனக்கும் உண்மை புரியுது உள்ளம் நல்லா தெரியுது. அன்பு நம்ம சேர்த்தது ஆசை அப்ப பிரிச்சது. மறக்க முடியல உயிரை தடுக்க முடியல. அவனை மறக்க முடியல உயிரை வெறுக்க முடியல. ராசாவே, காற்றில் நாடும் தீபம் போல கரையும் மனசு அறிவாயோ. ஒரு ஜென்மம் இருந்தா அப்போது பிறப்போம். உன்னோடு ஒன்னா கலந்து அன்போட இருப்போம். அது கூட போச்சிருந்தா ராசாத்தி மேகமாக விடிவெளியாக வானத்தில் மறைஞ்சிருப்பேன். அப்போது சேர்த்திருப்போம். ஹரிராரோ ஹரிராரோ அப்படி இந்த பெண்மானை தேடி நான் போறதுக்கு முன்னால ஏன்னு கேட்டா எத்தனை மான்கள் இருந்தாலும் இந்த மான் புள்ளிமான் எனக்கு இந்த மான் எந்த சொந்தம்மா இந்த அப்படிங்கிற மாதிரி இந்த மான் எனக்கு மட்டும் சொந்தமான். ஏன்னு கேட்டா ஒருத்த கூட சொன்னாங்க அந்த மான் வேற விட்டு போயிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி என்னை விட்டு போகுமா அந்த மான்? இலக்காத பிறந்த மான். அது நான் இங்க இல்ல அப்படிங்கறதுனால என்னை தேடி
தேடி போயிருப்பான். ஏன்னா எனக்கென்று பிறந்தவன், எனக்காக பிறந்தவன், எனக்காக வளர்ந்து கொண்டிருப்பவன். நிச்சயமாக சொன்னேன். ஏன்னு கேட்டா இந்த இடத்துல உண்மையிலே நம்பித்தலைவனை ரொம்ப பாராட்டணும். ஏன் அப்படின்னு கேட்டா நம்பித்தலைவன் இப்படித்தான் இந்த பெண்ணை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அங்கே இருந்தாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா முதல்ல? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பேர் நினைப்பாங்க வள்ளி நம்பி தலைவன் தான் இருக்காங்கல்ல. நம்பி தலைவன் பூலோக மக்களே கிடையாது. இவங்கெல்லாம் மனுஷங்களா? யார் சொன்னாங்க மனுஷங்க? அப்படியெல்லாம் கிடையாது. இவர்கள் எல்லாம் அப்படி இல்லைங்க. நீங்க தாங்க வம்பளுக்கு விட்டுருக்கீங்க. ஐயா நம்மளே நம்மளை போயிட்டு வம்பளுக்கு விட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு. நீங்க இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், நாரதர் அவரா நீங்களா? அந்த வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறதுனால எதுக்கு இருக்கிறேன் மனிதர்கள் அல்ல அப்படிங்கிறதுனால இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான அப்பேற்பட்ட காதல். அப்படிங்கிறதுனால ஏன் மனிதர்கள் இல்லை அப்படின்னா இவங்க எல்லாமே தெய்வலோகத்திலிருந்து பிறக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதுனால. ஏன்னா தேவர்களாக இங்கே பிறக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதுனால. ஏன்னா எனக்காக பிறந்தவள், எனக்காக வளர்ந்து கொண்டிருப்பவள் அப்படிங்கிறதுனால இவளும் நானும் ஒன்னா எப்படி இருக்க போறோம்? இவளுக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. நாங்கள் அன்று உருவான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. ஆனந்தம் விளையாடு வீடு இது, ஆனந்தம் விளையாடு வீடு. ஆனந்தம் விளையாடும் வீடு. ஒரு நூல் கொண்டு உருவான மலை, ஒரு நூல் கொண்டு உருவான மலை, சோலை இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. கொண்ட மனைவி நடமாடும் தெய்வம் அவள் தானே எங்கள் குலம் காக்கும் தெய்வம். அவள் தானே எங்கள் குலம் காக்கும் தெய்வம். அவள் தந்த உறவை ஆசைகள் இறங்கி, அவள் தந்த உறவை ஆசைகள் இறந்து அழகாக பிள்ளைகளாகி. ஆனந்தம் விளையாடு வீடு இது, ஆனந்தம் விளையாடு வீடு. மாங்கல்யம் தவழும் மகராசிவதனம் அலந்தாய போதும் நாளை போதுமே குழலோ எழுத்தாலும் என்ன பிறவி, எடுத்தாலும் என்ன ஏழு பிறவி. ஆனந்தம் விளையாடு வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. இமை போல இரண்டு வெளிக்காக்கும் தாயே, திருவந்த போதும் உமை தாங்கி நீயே. திருவந்த போதும் நீதானே எங்கள் திருக்கோவில் விளக்கு, நீதானே எங்கள் திருக்கோவில் விளக்கு. நீ இல்லை என்றால்
பேரானந்தம் விளையாடும் வீடு உருவான கூடு ஆனந்தம் விளையாடும் வீடு. அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு அழகாக வரவேற்கணும். அதனாலதான் எங்க குடும்பம் ஆனந்தமான குடும்பம். அப்படிங்கிறனால இவளை எப்படி வச்சு கொண்டு போகணும், எதை வச்சு கொண்டு போகணும் ஏன்னு கேட்டா, இன்னைக்கு ஊர்ல உலகத்துல நாட்டுல திருவிழான்னு ஒண்ணு வைப்பாங்க. அப்பேற்பட்ட திருவிழாக்கள் இப்ப ஒரு கலைஞர் சொன்ன மாதிரி திருவிழான்னு வச்சாக்க இன்னைக்கு ஊர் மட்டும் இல்ல, உலகம் மட்டும் இல்ல, எல்லா இடங்களும் சுத்தமாகிறதுக்கு காரணம் இந்த திருவிழான்னு ஒண்ணு வைக்கிறது தான். அந்த திருவிழா வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அம்மன் சிலையோ இல்ல முருகன் சிலையோ அல்லது எந்த சாமிக்கு நம்ம விழா கொண்டாடுறோமோ அந்த சாமி சிலையை தூக்கி தேர்ல வச்சு அந்த தேர்ல அப்படியே ஊர்வலமா கொண்டுட்டு போய் அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வீதி வீதியாக சென்று வீதி உலா அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுவாங்க. அப்பேற்பட்ட வீதி உலா அந்த தெய்வத்துக்கு மட்டும் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்னவள் என்னுடையவள் எனக்கு மட்டும் ஒரே அவ்வளவுதான் அப்படிங்கிறதுனால அவளை அந்த தேர்ல வச்சு கொண்டு போறேன். தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்தபோது, போதை வந்தது போல் இருந்தது நான் கண்டபோது, என் கண்ணு கண்ண கண் நோட்டு கண்ணு கண்ண கண் நோட்டு வந்தபோது, போதை வந்தது போல் இருந்தது நான் கண்டபோது, என் கண்ணை கண்ண கண் நோட்டு போது கண்ணி கண்ண கண் நோட்டு முக்கழக கண்டாலும் முயலின்னு பார்த்தாரு மூச்சு வரவில்லை. முக்கழக கண்டாலும் முயலின்னு பார்த்தாரு மூச்சு வரவில்லை. பத்து வச்சு பார்க்காம பத்து நிமிடம் இல்லாம தொட்டு வரவில்லை. பன்னீருக்கு போல தண்ணீருக்கு போல கொண்டாயே நீர் வந்தது போல நீ வந்தபோது, போதை வந்தது நீ வந்தபோது, என் கண்ணை கண்ண கண் நோட்டு மாரியம்மன் திருநாளி மங்கை உன்னை பார்க்கவில்லை, பார்க்கவில்லை. மாரியம்மன் திருநாளி மங்கை உன்னை பார்க்கவில்லை, திருவெண்ணை பார்க்கவில்லை. வந்தது போல் இருந்தது நீ வந்தபோது, போதை வந்தது போல் இருந்தது நான் கண்டபோது, என் கண்ணை கண்ண கண் நோட்டு கண்ணி கண்ண கண் நோட்டு. இந்த இடத்தில் யாரோ ஒருவன் அங்கே இங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றார். நாம் ஒரு மானை துரத்தி செல்வது போல் சென்று இவர்களிடத்தில் வாதாடி நிச்சயமாக அந்த வள்ளியை மனமுடித்து செல்ல வேண்டும். அதோ ஒருவன் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றார். அப்படி ஆரவண நம்ம பார்த்துருவோமா? பாபருமா